ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. நம்முடைய உணர்வின் வளமை நம்முடைய வாழ்க்கை தரத்தின் ஒரு முக்கியமான அம்சம். உணர்வின் வளமை. எல்லாருமே நினைச்சிடுறோம் பணம் வந்துட்டா எல்லாத்தையுமே நம்மளால டீல் பண்ணிட முடியும், ரன் பண்ணிட முடியும். மன உளைச்சல், துக்கம் இதெல்லாம் எப்படிப்பா டீல் பண்ணுவீங்க? அது என்ன, தண்ணி அடித்து மறத்தரலாம். எவ்வளவு நேரம் தண்ணி அடித்து மறப்பீங்க? நாள் முழுக்க தண்ணி அடிச்சுட்டே இருக்க முடியுமா? நாள் முழுக்க போதையிலேயே இருக்க முடியுமா? சாத்தியமில்லை. போதையிலேயே வாழ்ந்து விடலாம் என்பது வேதை கனவு, சாத்தியமில்லாதது. தன்னை தான் எதிர்கொள்ள முடியாமல் தன்னை மறுதலித்து எவ்வளவு நாள் வாழ்ந்துட முடியும்? போதையிலும் 24 மணி நேரம் இருக்க முடியாமல், தன்னைத்தான் எதிர்கொள்ள முடியாமல் தன்னை மறுதலிப்பதற்காக அடிமட்டமான மனிதர்கள் ஒன்றாய் சேர்ந்து கண்டுபிடித்த மூடக்கருத்துகளின் தொகுப்புதான் நாத்திகம். தன்னையே தான் மறுதலிக்கணும்னா வாழ்க்கையின் விதிமுறைகளை மறுதலிக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை, பிரபஞ்சம், தனிமனித வாழ்க்கை இவைகள் எல்லாமே ஒரு இனிமையான ஒருங்கிணைப்பு பாட்டிலே, ஒருமை உணர்விலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய சுயமான தெளிவினாலும் அறிவாற்றலினாலும் இருப்பினாலும் இந்த இயற்கையும் பிரகிருதியும் தனி மனித உயிரும் உணர்வும் இதை தாண்டிய பிரபஞ்ச சக்தியும் ஒரு இனிமையான ஒருங்குணர்வினால், ஒருமை உணர்வினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ள விருப்பமில்லாது, தன்னைத்தானே எதிர்கொள்வதற்கு தைரியமில்லாது, தினம் பல் வளர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்காக பபிள்கம் போட்டு மென்னே வாயை க்ளீனாக வச்சுருக்க முடியுமா? எவ்வளவு நேரம் மெல்ல முடியும்? அதுக்கப்புறம் பபிள்கம் சேர்த்து நாத்தம் அடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க முடியாத மூடர்கள் தன் மறுதலிப்பை, தானும் இயற்கையும் ஒருங்கிணைப்போடு இயங்குகின்ற தர்மத்தின் மறுதலிப்பை கடவுள் மறுதலிப்பாக நாத்திக நாராசமாக நாட்டிற்குள்ளே பரப்பினார்கள். தன்னை, தன் உணர்வை திரும்பி பார்த்து தன் வாழ்க்கைக்கு தயாராக்கிக் கொள்ளுதல் வாழ்க்கையின் மிக முக்கியமான வளமைத்தன்மை. தன்னை திரும்பி பார்க்க இயலாததனால் வெறுஞ்செல்வம் வாழ்க்கையை செலுத்திவிடும் என்கின்ற மூட கருத்தை ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. உள் வறுமையினால் வெறும் வெளிச்செல்வமே வாழ்க்கையின் போக்கென்று நினைக்கின்றவர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. உள் உணர்விலே நம்முடைய இயக்கத்தின் நோக்கையும் போக்கையும் ரொம்ப சாதாரணமான சில விஷயங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு புரிந்துவிட்டாலே
ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் திருப்தியும். ஒன்றுமில்லை, ரொம்ப சின்ன விஷயங்கள். நீங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற அதே விஷயங்களை ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் நினச்சா என்னவா இருக்குது? ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உண்மையில் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை பற்றிய உங்கள் முடிவுகள் எல்லாமே உங்கள் மனம் சார்ந்தது என்று நினைக்காதீர்கள். உங்கள் மூளையின் வேதியியல் சார்ந்தது. பிரச்சனை எங்கன்னு தெளிவாக தெரிஞ்சா தீர்த்துறது சாத்தியம். மனம் சார்ந்ததுன்னு நினச்சி போராடிட்டு இருந்தீங்கன்னா பேயோட போராடுற மாதிரி தீர்க்க முடியாது. பேயோடி போராடி வென்றவன் இல்லை, ஏன்னா அது பேயே இல்லை. இல்லாத பேயை இருப்பதாய் நம்பிய பேய்க்கு நாமே உயிர் கொடுத்து, நாமே உயிர் கொடுத்த பேயோடு நம் உயிரையே விட்டாலும் வெல்ல முடியாது. மனம் மூளையின் வெவ்வேறு வேதி பரிமாணம். அதனால தான் உங்களுடைய ஹார்மோனல் ப்ரெஷரோ கெமிக்கல் ப்ரெஷரோ மேலையும் கீழையும் போகும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள், முடிவுகள் இதெல்லாம் தலைகீழாக திரும்புவதை பார்ப்பீர்கள். சாதாரண வேதியியல் மாற்றங்கள் சார்ந்து உங்கள் வாழ்க்கையின் கருத்துக்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் மாறுகின்றன. தன்னை திரும்பி பார்க்க ஒண்ணாத ஒருவன், அது சாத்தியம் என்று நம்பாத ஒருவன், அதை சத்தியமாய் அனுபவித்து பார்க்காத ஒருவன் தரம் தாழ்ந்து வாழ்க்கையின் பொது கருத்தாக இயங்குகின்ற மிகப்பெரிய ஒருமைத்தன்மையை மறுதலித்தல் நாத்திகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தின் பேரியக்கம் முழுவதும் ஒரு மிக தெளிவான ஒருங்குவித்தலால், மிக தெளிவான ஒருமை உணர்வால், மிக தெளிவான ஞான பழுத்தலில், ஞான தெளிவில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த சூத்திரத்தை, அதன் அடிப்படையை பிடித்தவன் வாழ்க்கையை இனிமையோடு வாழுகின்றான், வாழ்க்கையை முழுமையோடு வாழுகின்றான், வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களையும் வாழுகின்றான். அதைத்தான் உணர்வுன்னு சொல்றேன். இந்த மொத்த வாழ்க்கையின் போக்கின் ஒருமைத்தன்மையை பிடித்து விடுதல், அது ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், காக்னிட்டிவ் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். உணர்வின் ரசவாதம், கான்ஷியஸ் ஆல்கமி. நமக்குள்ளேயே நாம் நம்மை பற்றி வைத்திருக்கும் சில கருத்துக்களை பற்றி தெளிவு வருதல், நம்மில் எந்த பாகத்தை நாம் நம்ப வேண்டும், நம்மில் எந்த பாகத்தை நாம் நம்பக்கூடாது, நம்மில் நாம் எதோடு லயிக்கலாம், எதை மறுக்க வேண்டும், எதோடு லயிக்க வேண்டும், எதை மறுக்க வேண்டும் என்கின்ற தெளிவுக்கு வருவது. நம்மில் நாம் எதை கேட்க வேண்டும், நம்மில் நாம் எதை கேட்கக்கூடாது என்கின்ற தெளிவு
நமக்குள் இருத்தல். நமக்குள் உயிர் கொடுக்க வேண்டிய உணர்வுகள் எது? உயிரோ சக்தியோ கொடுக்கப்படாமல் அழிக்கப்பட வேண்டிய உணர்வு எது? அடிப்படையா மொத்தமும் இங்க மனம் அப்படின்னு நினைச்சு ஃபைட் பண்ணிங்கன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கே உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்காது. நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகள் எல்லாமே மனம் சார்ந்தது அல்ல, மூளையின் வேதி நிலை சார்ந்தது. த கெமிக்கல்ஸ் இன் த பிரெயின். நம்முடைய உடலும் உடலுக்குள் நிகழும் வேதி மாற்றங்களும் அப்படின்ற நிலையிலிருந்து பிரச்சனையை தீர்க்க துவங்கினோமானால் தீர்த்து விடுவோம். நாம எங்க இருக்கோமோ அங்கிருந்து பிரச்சனையை தீர்க்க ஆரம்பிப்போம். நம்முடைய கை எவ்வளவு தூரம் நீண்டு எது நமக்கு எட்டுகிறதோ அந்த பிரச்சனைகளை தீர்க்க துவங்குவோம். நம்ம பிரச்சனையே என்னன்னா, பிரச்சனையே என்னன்னு தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனையே. பிரச்சனைகள் உடல் சார்ந்தவை என்கின்ற தெளிவு வருமானால் நல்லா புரிஞ்சுக்குங்க. பலமான திடமான நரம்பு மண்டலங்களையும் தெளிந்த சுவாச ஓட்டத்தையும் உடைய ஒருவன் மனம் என்கின்ற ஒரு உணர்வே நினைவே இல்லாமல், நீங்கள்லாம் மனம்னு சொல்லி எதோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்து முடிக்கின்றான். மனமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே உங்களுடைய தோல்விகளை எல்லாம் காரணத்தால் ஆராய்ந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பாமல், உங்களை தாண்டிய ஏதோ ஒரு சக்தி உங்களை கட்டுப்படுத்துவதாகவும் ஆட்டிப்படைப்பதாகவும் அதுதான் உங்கள் தோல்விக்கு காரணம் என்றும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வதற்காக உங்களுக்கு நீங்களே கற்பித்துக் கொண்ட பொய்தான் மனம். நேரடியா ஒரு போருக்கு போனேன், போர்ல தோத்துட்டேன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ஆண்மைத்தன்மையோ நம்முடைய தோல்வியின் வக்கிரத்தையும் உக்கிரத்தையும் நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு வார்த்தையும், வக்கிரம் உக்கிரம். காரணத்தை உங்களால் ஜீரணிக்க முடிந்தால் வருகின்ற உணர்வு வக்கிரம், காரணத்தை உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்றால் வருகின்ற உணர்வு உக்கிரம். உங்களால் உங்கள் தோல்வியின் வக்கிரத்தையும் உக்கிரத்தையும் தீர்க்க முடியாமல், எதிர்கொள்ள முடியாமல், அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு என்கின்ற பொறுப்பு நிலையை சுமப்பதற்கு உங்கள் தோள் தயாராக இல்லாததனால் யார் மீதாவது பொறுப்பை சாற்றிவிட்டு மறுதலிப்பிலே வாழ்தல், living in denial of the existence. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டினையலுக்கு போகாத ஒரு மனிதனுக்கு துக்கம் இல்லை, டினையல்ல வாழற ஒரு மனிதனுக்கு சுகம் இல்லை. மறுதலிப்பில் வாழ்பவனுக்கு அமைதி இல்லை, அமைதியில் வாழ்பவனுக்கு மறுதலிப்பு இல்லை. சுயமறுதலிப்பு நாத்திகத்தின் அடிப்படை. நாத்திவாதிகளைப் போல மனோவியாதி பிடித்தவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். உலகத்தில் மனோவியாதியை பரப்புவதற்கு இறைவனின் பெருங்கருவி நாத்திகம். மறுதலிப்பு
எதையுமே ஆழ்ந்து பார்க்காமல் மறுதலிப்பிலேயே வாழுதல்.